குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு ஆபத்தான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது என் குழந்தை, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார். இந்த நபர் வேண்டும் என்றே நாளை தினம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். இவரை உன் வாழ்க்கைக்குள் வரவழைப்பதும் இல்லை, அப்படியே விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. யாரால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. அப்பன் இந்த விஷயம் எல்லாம் எப்பொழுதுமே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எப்பொழுதும் சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். ஒருவர் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை செய்ய நினைத்தால், தீமையை செய்ய நினைத்தாலும் நிச்சயமாக அது தெரியும். நான் இருந்து அதை என்னவென்று அறிந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதனை சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் இந்த நபர் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் வருவதற்கு முக்கிய காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதுதான். உன்னை எப்படியாவது நடுத்தெருவில் நிறுத்திவிட வேண்டும் என்றுதான். மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு அவமானத்தை தேடித்தர வேண்டும் என்றுதான். இப்பொழுது அந்த நபர் உனக்கு நான் சொல்கின்றேன், இத்தனை நேரமும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்திட துன்பங்களில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனே, அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் தெளிவாக கொடுக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றையும் நான் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அத்தனை உண்மையும் உனக்கு தெளிவாக எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தது, அது உனக்கு இப்பொழுது நான் இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தால் என்றோ விலகி இருப்பேன். ஆனால் இந்த அப்பன் ஒரு பொழுதும் அப்படி செய்யவில்லை. உன் வாழ்க்கையில் மீது எனக்கு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் எதையுமே காரணமாக்கி உன்னை விட்டு விலகிச் செல்ல முடியும். அதுவே உன்னை பிடிக்கிறது என்றால் காரணமே இல்லாமல் உன்னோடு இருக்க முடியும். இதுதான் வாழ்க்கை யதார்த்தம். அதனால் ஒருவர் உன்னை விட்டு விலகுகிறார் என்றால் காரணமே உனக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. என் குழந்தையே, எப்பொழுதும் அவர் தங்கி பிடிக்க நீ இழுத்து நிறுத்தி வைக்கதோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் வேண்டும் என்றேதான் இதை செய்கின்றார். இப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்களிடத்தில் இருந்து உன்னை எப்படிப்பட்ட ஒரு அன்பின் எதிர்பார்க்க முடியும்? உனக்கு கிடைக்கின்ற அன்பாக இருந்தாலும் அது எத்தனை நாள் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பல அதிரடி திருப்பங்களை கொடுக்கும். என் குழந்தையை, நாம் நினைத்தது போல எல்லோரும் எப்பொழுதும் ஒன்று போல யோசிப்பது கிடையாது. ஒவ்வொருவருக்குள் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். யார் யார் நல்லது செய்ய நினைப்பார்கள், யார் யாருக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள் என்று ஒருபோதும் தெரிந்து விடுவதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம், இனி எல்லா நிலையிலும் உனக்காக ஒவ்வொரு மன நிறைவான விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம் எல்லாமும் உனக்கு விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை பற்றி சரியாக கற்றுக் கொடுத்து விடும் என்பதுதான் உண்மை.
அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன்னை தேடி இந்த அப்பன் செல்கின்ற விஷயம் இப்பொழுது பொய்யாகி விடுமா என்ன? ஒரு காரணத்தில் அது உனக்கு பொய்யாகாது. நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக மீட்டெடுத்து விட முடியும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நடத்த முயற்சி செய்தாலும், அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே அதுவே போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக. இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கை கொடுப்பதற்கு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை சந்தர்ப்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இனி வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் குழந்தையே, எப்பேற்பட்ட இன்னல்களை கடந்தும் எப்பேற்பட்ட வேதனையை கடந்தும் என் குழந்தை இதிலிருந்து நன்மை கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, நாளைய தினம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடாதே. ஆத்திரம் என்று பேசுகின்றோம் என்று தெரியாமல் பேசிவிடாதே. எப்பொழுதும் நம் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயம் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் இது போன்ற விஷயம் எப்பொழுதும் இந்த மனிதர்களுக்கிடையில் இருந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே. உனக்காக நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும். உனக்காக நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் வருகிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனை வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாம் நம் உடனடியாக ஏதேனும் தவறு முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். இந்த கஷ்டங்கள் நமக்கு கொடுக்கின்றவர்களை எல்லாம் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களை மேலும் மேலும் வரவழைத்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் எப்பொழுதும் யாருக்குமே செய்துவிடக்கூடாது. பூச்சிகள் அதிகமாக உன் இல்லத்தில் இருந்தால் அதை எப்படியும் மருந்து தெளித்து வெளியே அனுப்பி விடுவாயோ, அது போன்றுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்களை நீ களைந்தெறித்து விட வேண்டும். எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனையை கொடுப்பதாக தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை நீ விரும்பி அத்தனை விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக நான் பயணிக்கும் வரை எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராமல் என்னால் தடுத்து நிறுத்த முடியும். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இல்லாமல் என்ன உருவாக்கி முடியும். அதே நேரத்தில் என் குழந்தை, நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்கின்றாய் என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்காக மிக பெரிய நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம். இந்த மனிதன்தான் நினைத்தது வாழ்க்கையில் சாதித்து விட நினைக்கின்றார் என்றால் எளிதாக உனக்கு ஒரு ஆபத்து உருவாகிவிடும். நினைக்கின்றார் என்றால் இதனை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால், அப்பன் ஒரு விஷயம் உனக்கு நடத்துகின்றேன் என்றால், வரப்போகின்ற எத்தனை பெரிய ஆபத்துகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை என்ன காப்பாற்ற முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த ஆபத்தை
உனக்கு நான் முன்கூட்டியே எடுத்து சொல்லிவிடுவேன். இந்த ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை, எல்லாவற்றையும் கடந்து நீ எதற்கும் கண் கலங்கிவிடக்கூடாது. எல்லா விஷயங்களும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது. நினைத்தது எல்லாம் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் எல்லாம் நமக்கு செய்தார்கள், எதையெல்லாம் நமக்கு செய்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம்மால் எளிதில் யூகித்து விட முடியாதபடி பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். இதே நேரத்தில் என் குழந்தை, நாளைய தினம் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கலைத்து நீ உனக்கான நம்பிக்கையினை, உனக்கான நேர்மை உன்னை காப்பாற்ற வேண்டும். இவர்கள் வேண்டுமென்றே 4 பேர் மத்தியில் உன்னை வேதனைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். எந்த வார்த்தை சொன்னால் உனக்கு எந்த அளவிற்கு கோபம் வரும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார். அதனால் நாளையில் ஒரு நாள் மட்டும் உன் அப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாளை என்ன நடந்தாலும் சரி, நீ சட்டென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல், கோபப்படாமல் இந்த வாழ்க்கை எதிர்கொண்டு விட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயமும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. அப்பன் சொல்வது போல பொறுமையான பதில் சொல்லிவிட்டு விலகிச் செல் என்று நான் சொல்லவில்லை. பொறுமையாக பதில் கொடுத்து விட்டு ஒதுங்கி நில். நிச்சயமாக யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. எப்பொழுதும் மற்றவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு வருத்தப்படக்கூடாது. அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதனால் அப்பன் சொல்கின்ற உனக்கு தெரிகின்றதா இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் என்று? எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக புரிதல் கொண்டு என்ன கேட்டாலும் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய சரியான திறமையோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையை எதிர்கொள்ளும் பக்குவம் உனக்கு இருக்க செய்கின்றது. எதையும் தெரிந்து புரிந்து நடத்தக்கூடிய விஷயம் உனக்குள் இருக்க செய்கின்றது. அதனால் எல்லாவற்றையும் உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டு நீ தள்ளி சென்று விடாதே. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லபடியாக மாறித்தான் ஆக வேண்டும். இந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் மனநிலையில் ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும். அதனால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் களைத்தெடுத்து, தேவையில்லாமல் உன்னை கோபப்படுத்தி தூண்டுகின்றபடி பேசுகின்ற இவர்களுடைய இந்த சிந்தனை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய மனது என்றென்றும் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நினைவில் கொள், நாளைய விடியல் பேராபத்தை விலக்கி வைக்க வேண்டும் என்று இவர்கள் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்ற விடியல் என்பதை நீ மறந்துவிடாதே. சரியான விஷயங்கள், சரியான மாற்றங்கள் என்று இவையெல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்துவிட்ட பொழுதிலும் கூட பல நன்மைகளையும் நிச்சயமாக நினைத்திருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ நல்ல மனிதர்களின் பழக்கம் வழக்கங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குள் இருந்து எடுத்திருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட விஷயங்களினால் நீ மனமுடைந்து காணப்படுவதுதான். எல்லாவற்றையும் கலைத்து நீ மிகவும் முன்னெச்சரிக்கையோடு நாளை இவர்கள் எவ்வளவுதான்
உன் வாயை கிண்டினாலும் நீ தவறான வார்த்தைகளை பேசுவதோ அவசரப்பட்டு கோபப்படுவதோ வேண்டாம் என்பதனை அப்பன் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்துகின்றேன். அதனை நீ புரிந்து கொண்டு அப்பன் எச்சரிக்கை வாக்கு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வர வேண்டும் என்று காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்ல வழியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா நிலையும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். நடக்கப் போவது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல வழிப்படுத்தி கொண்டிருக்கட்டும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.